ஆரம்பத்துலேருந்து அது ஒரு டேஸ்ட்டு, சாப்பாட்டுக்கு அது ஒரு காரணம். சரி, ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளோ விறகு கிடைக்காத டைம்லாம் கூட ரொம்ப நாங்கள் அவசரப்படுவோம். பட் கறி வறுக்கிறதுக்கு மட்டும் கேஸ் யூஸ் பண்ணிக்குவோம். மற்றபடி எல்லாமே விறகு அடுப்பு தான். விறகு அதுக்கு வாங்கி போட்டுக்குவோம், நிறைய வாங்கி போட்டுக்குவோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூடுவாஞ்சேரியிலேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். கூடுவாஞ்சேரியில் நம்ம வந்து கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஆஷா பிரியாணி. இது ஒரு பீஃப் பிரியாணி கடை தாங்க. ஸோ பீஃப் பிடிக்கலன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க. ஒரு எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது தாம்பரம் டு கூடுவாஞ்சேரி போகிற ரோடு, அப்படியே நம்ம ஹைவே பக்கத்துலேயே இருக்கும் இந்த ரோடு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் கடைங்க, ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விறகடுப்பு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு தகர டப்பா மாதிரி போட்டு ஒரு தகரம் இது பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இது. அது ஆஃப் வந்து 130 கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆஃபோட குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக சஃபிஷியன்ட் குவான்டிட்டிக்கு மேலேயே இருக்குது, அந்தளவுக்கு அந்த குவான்டிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தவா கறி, பீஃப்னு சொல்லி எல்லாமே இருக்குது. எப்படின்னா இது வந்து நார்மல் பிரியாணி கிடையாது, தவா கறி பிரியாணி தாங்க இது. ஆக்சுவலாக இது ஒரு பீஃப் பிரியாணி கடை தாங்க. ஆனால் நார்மல் நம்ம பீஃப் பிரியாணி கிடையாது. எப்படின்னா நம்ம குஸ்கா தனியாக பண்ணிக்கிறாங்க, குஸ்கா ப்ளஸ் வந்து தவா கறி பிரியாணி. அதாவது தவா கறி வந்து அவங்க மேக் பண்ணுறதை பார்த்தா பிரியாணி அண்டாவில் தான் வந்து தவா கறி மேக் பண்ணுறாங்க. நீங்கள் வீடியோவில் பின்னாடி பார்ப்பீங்க, பிரியாணி அண்டா இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் வந்து இவங்க தவா கறி மேக் பண்ணுறாங்க. அதாவது தவா கறி பிரியாணி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நம்ம வீடியோ பண்ணதில்லை. ஸோ அதாவது இந்த வாட்டி நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 தான் ஆகுது. 12:30க்கே வந்து அங்கே கூட்டம் வந்து செம்மையாக இருக்குது. நம்மளுமே போயிட்டு அந்த தவா கறி இதெல்லாம் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நல்லி வந்து 4 மணிக்கு மேலே எலும்பு குழம்பு அந்த நல்லி வந்து கிடைக்கும். அதுவுமே ஒரு ப்ரைஸ், ஒரு 3 நல்லி வச்சு ஒரு 50-60 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி சாப்பிட்ட வரைக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி அவங்க சாப்பிடுவோம். ஏன்னா விறகு பிரியாணினால டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது எல்லாரோட தாடி என்னோட தாட்டுமே. பாருங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள் பேர் கடை பேர்? உங்களுக்கு ஆஷா பிரியாணி சார். எவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்கீங்க? கரெக்டாக ஒரு 25 வருஷம் ஆகுது. ஆமாம், எல்லாம் காட் பிரைஸ் தான். நான் வந்து ரொம்ப ஆண்டரை நம்புகிறவங்க நாங்கள். அதெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து தரம் ஒரே மாதிரி இருக்கும். அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்றைக்கும். எங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் மனசு, வாங்கணும்னு மனசு கிடையாது. அதனால் தாராளமாக மக்களுக்கு கொடுப்போம். எங்களுக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, ஆனால் எங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. தாராளமாக கொடுக்கணும், நல்லா சாப்பிடும். ஆரம்பத்தில் 2 கிலோலேருந்து போட்டிருக்கோம். 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ அப்படியே ஏறிக்கு. இன்னைக்கு ஒரு 25 கிலோ 30 கிலோ ஓடும். ஞாயிற்றுக்கிழமை அதிகமாகவே ஓடும். இல்லை, எங்களால் ஆரம்பத்தில் வந்து எங்களால் இது நாங்கள் கறியில் போடுறது எல்லா மாதிரி பிரியாணி தான் செஞ்சோம். அது ஒன்லி டேஸ்ட் மட்டும்தான். நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ மசாலா தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம். இது மாதிரி கறி வறுக்கிறதுனால எங்களுக்கு சும்மா கொடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியும், எங்களுக்கு ஒருத்தர் பாம்பேலேருந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி பண்ணுங்கள், இது மாதிரி பண்ணுங்கள், இதில் எல்லாம் பண்ணுங்கள். இதில் வந்து கடுக்கா, திப்புளி, என்னென்ன பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண முடியுமோ நிறைய மசாலாவில் போட்டு நாங்களே அரைப்போம். 1 கிலோ கிட்ட அரைக்கிறதுக்கு ஒரு 800 900 ஆகுது. அது ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ செலவு பண்ணுவோம். அதுதான் மசாலா. இது இந்த மசாலாவுக்கு தான் டேஸ்ட்டு. அப்போ அந்த பிரியாணிலே போட்ட கறி இருந்தால் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. பிரியாணிலே போட்ட கறி இருந்துச்சுன்னா இங்கே வேண்டாம், எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்வாங்க. ஏன்னா இது ஒரு டேஸ்ட். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்கா? அதனால தான் இந்த கூட்டமே. குழந்தைங்களுக்கு கூட இதை வாங்கி போய் கொடுக்குறாங்க. மருத்துவ நிறைய பேர் தான். அப்படி ஆரம்பத்துலேருந்து அது ஒரு டேஸ்ட்டு, சாப்பாட்டுக்கு அது ஒரு காரணம். சரி, ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளோ விறகு கிடைக்காத டைம்லாம் கூட ரொம்ப நாங்கள் அவசரப்படுவோம். பட் கறி வறுக்கிறதுக்கு மட்டும் கேஸ் யூஸ் பண்ணிக்குவோம். மற்றபடி எல்லாமே விறகு அடுப்பு தான். விறகு அதுக்கு வாங்கி போட்டுக்குவோம், நிறைய வாங்கி போட்டுக்குவோம். அது எல்லாமே நம்மளோட கைவக்கம் தானே. ஆமா, இது நமக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வறுக்கிறதுக்கு டைம், இதுக்கு 2 பேர் தேவைப்படுது. இப்போ அது இன்னும் பார்த்தீங்கன்னா பிரியாணி டம் போட்டு அப்படியே கொடுத்துடலாம். அப்படியே எடுத்து கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துருவாங்க இல்லையா, சப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லை பாருங்க, அங்கே ஒருத்தர் வறுக்கிறாரு. அது வறுக்கிறதுக்கு டைம் பண்ண, ஒருவேளை கறி பெருசாக வந்துச்சுன்னா அதை வெட்டுறதுக்கு ஒரு ஆள், பெருசாக பிச்சு போட்டு சின்னதாக கரெக்டாக கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஆள், எண்ணெய், மசாலா, கேஸு, திரும்பியும் ஒரு டைமில் 2 டைம் அந்த நம்ம செய்கிறாரு, பார்த்து செய்கிறாரு. ஈரல் இருக்குது, போட்டி இருக்குது, எலும்பு இருக்குது, நல்லி சொல்லுவாங்களா, நல்லி இருக்குது, சூப் இருக்குது. 4 மணிக்கு கிடைக்குது. நல்லி சாப்பிட்றதா இருந்தால் 70 ரூபா, பார்சலாக இருந்தால் 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. ஃபுல்லாக நல்லியே கேட்டாங்கன்னா தட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 100 ரூபாய்க்கு கொடுக்கும்.
பிரியாணி வந்து குவார்டர் பிரியாணி வந்து 100 ரூபாய். இப்போ தான் விலை ஏறிச்சு, ஒரு 10 ரூபா விலை ஏறிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 120. 100 இப்போ 10 ரூபா விலை ஏறிருக்கு. இது நமக்கு கட்டுப்படி இல்லாத விலை தான் இது. நம்ம பிஸ்னஸ்லாம் இது ஒன்று, நம்ம ஆர்டர் பார்த்துட்டு நமக்கு போதுமான அளவுக்கு இதுலேயே போதும். நம்ம 8 பேர் 10 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி. பார்சலா? ஓகே, தேங்க்யூ. கரெக்டாக 4 மணிலேருந்து கிடைக்கும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். காலையில் முதல்ல 11 மணி இருந்துச்சு, இப்போ வந்து அப்படி எப்படி 11:30 மணி, 11:45, 12 மணி டைமுக்கு ஏற்ற மாதிரி. வேற உள்ள நனைஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும், 12 மணி வரைக்கும் ஆகிடும். நைட் 9 மணி வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்குது. ஆமாம், பிரியாணி இப்போ வேலையை போட்டுக்கிட்டே இருப்போம் திரும்பி. இது வந்து சீனிவாசபுரம் கூடாஞ்சேரி சிக்னலை தாண்டினோடனே செல்லமணி கோ இருக்கும். செல்லமணி கோ அடுத்தது நம்ம கடை. சின்ன கடை தானே, நம்ம ஃபஸ்ட்டு தள்ளுவண்டி கடை மாதிரி தானே. இப்போ இந்த கடை வந்து நம்ம வந்து லீஸுக்கு தான் இருக்கிறோம். நம்ம இது வந்து இங்கே நம்மளுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம வாங்கின பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பிரியாணி தாங்க வாங்கியிருந்தோம். இப்போ நம்ம கேமராமேன் நம்ம கூட வரதுனால நம்ம வந்து சாப்பிட்டுட்டே அந்த ரிவ்யூ சொல்கிற மாதிரி பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் எப்பயாவது ஒரு வீடியோஸில் மட்டும் நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு உண்டான சஃபிஷியன்ட் குவான்டிட்டியோடு இருந்துச்சு. நான் வந்து பிரியாணி நல்லா சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த பிரியாணி வந்து கம்ப்ளீட்டாக வயிறு ஃபுல்லாக வர அளவுக்கு அந்த குவான்டிட்டி இருந்துச்சு. நீங்கள் பிரியாணி கம்மியாக சாப்பிட்றீங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை சாப்பிட முடிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நான் குவான்டிட்டி இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவாகரி. இந்த கடையில் வந்து நார்மல் பிரியாணி, நார்மல் பீஃப் பிரியாணி கிடையாது, தவாகரி பிரியாணி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தவாகரி பிரியாணி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த தவாகரி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒரு காரசாரமாக நல்லாவே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா பீஸுமே அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் 80% ஆஃப் பீசஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு 20% வந்து கொஞ்சம் ரப்பரியாகவும் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், அது வந்து தனியாக வந்து அது உள்ளேயுமே பீசஸ் இருக்குது. 1-2 பீசஸ் எப்பயாவது வருது அந்த பீஃப் பிரியாணி பீசஸு. மற்றபடி அந்த ரைஸ் வந்து நீங்கள் தனியாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிளைட்டாக இருக்குது. அதாவது மசாலா எதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து சப்புன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தவாகரியோடு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா தனியாக வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றுமே மசாலா இல்லாமல் ஒரு மாதிரி பிளைண்டான ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு சப்புன்னு தான் இருந்துச்சு அந்த ரைஸோட இது. தவாகரியோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தான் இது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து தவாகரி பிரியாணி தான் இங்கே பேரே வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவர் ஹைப்லாம் இல்லை, ஒரு டீசெண்டான பிரியாணி நல்லா இருக்குது. அதுவும் போகிற அந்த ரோட் ஓரமாக இருக்கிறதுனால தான் இது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன் நீங்கள் அவசரத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா முனையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒஸ்ட்டான பிரியாணிலாம் கிடையாது, டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்கள் அந்த தவாகரியோட மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. தவாகரி இல்லாமல் வெறும் ரைஸே இல்லை மசாலா இல்லாமல் வெறும் கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தவாகரி தான் பெஸ்ட்டு. இந்த கடையில் இன்னொரு ட்ராபேக்ஸாக எனக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும் தான் ஆகிறாங்க. கேஸ் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட இல்லை போய் கேஷ் எடுத்துன்னு வாங்க அப்படி தான் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த கடைக்கு வரீங்கன்னா ஒன்லி கேஷ் வச்சுருந்தா மட்டும்தான் இதை நீங்கள் கடைக்கே வர முடியும். ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸு சுத்தமாக கிடையாது, ஒன்லி வந்து கேஷ் மட்டும்தான். அந்த அண்ணன் பிரியாணியை அடிச்சுக்கிட்டே இருக்காரு, காலி ஆகிட்டே இருக்குது. பின்னாடி அந்த அண்டா பார்த்தீங்கன்னா குக் ஆகிட்டே இருக்கு, மீன் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதாவது காலியாக வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கூழாஞ்சேரியில் இது கொஞ்சம் ஃபேமஸான கடையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ மணி 2ஆவது, இப்போவும் வந்து கூட்டம் அவ்வளோ இருக்குது. நிறைய பேர் பார்சல்ஸ் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. டைனிங் வந்து ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக டைனிங் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஒரு டீசெண்டான பிரியாணி, ஒரு நல்ல பிரியாணி தாங்க. கூழாஞ்சேரி சைடு நீங்கள் இந்த பக்கம் ஏதாவது போகிறீங்க, இந்த பக்கம் வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு